பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சுடர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நைட்டு நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. சுகன்யா வரங்க, சுடர் அழகாக இருக்க, ஆமாம் ஏன் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, கீழே வா, உன்னை அக்கா எல்லாருமே கூப்பிடுறாங்க, நைட்டு தூங்கலையா, அதனால தான் இவ்வளோ அப்செட்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கவும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் நைட்டு குடிச்சாரு, அது மட்டும் இல்லை ரூமுக்கு வந்தும் குடித்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன குமரவேலு குடிச்சானா, அவனுக்கு எப்போவும் இதே வேலையாக போச்சு இல்லை, சரி இரு நீ வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபோனில் பேசிட்டு வராங்க நம்ம சுகன்யா. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம மாறி இருந்துட்டு வாமா டீ அது போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நேற்றே கல்யாணம் முடித்த கையோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கணும், ஆனால் நேற்று வேலை இருந்ததுனால எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியல, இன்னைக்கு நீயும் அவனும் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சுடரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குமர்வேலை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஆனாலும் இருந்தாலும் குமர் நீ இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது, எதுக்காகடா ரூம்குள்ளே குடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா நேற்று எல்லாரும் கிளிப்புளிக்க சொல்கிற மாதிரி அவ்வளோ தூரம் சொன்னோம், எதையுமே காதில் போட்டுக்காமல் இப்போ என்னடனா ரூமுக்கு போய் குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் முதல் கொண்டு எல்லாருமே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா குமார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு திட்டிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு டென்ஷனில் அப்படி பண்ணிட்டேன், என்னடா டென்ஷன் உனக்கு, இதில் உங்கள் அப்பா ஏதோ உன்னை பற்றி பெருசாக பேசினான், இதுக்கு மேலே நீ எல்லாம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் அடுத்த நிமிஷமே தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மரியாதையாக சுடரை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரிங்கம்மான்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம குமர்வேல் இருந்துட்டு சுடரை கூப்பிட்டுட்டு காரில் போயிட்டுருக்காங்க. ரொம்பவே வேகமாக போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மயில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. யார் அது ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். என்னுடைய அக்கா தான், எடுத்து பேச வேண்டியது தானே அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குமார் இருந்துட்டு உனக்கு என்ன திமிரு இருந்திருக்கணும், எல்லாரும் முன்னாடியும் நான் குடித்த விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கேன், அது ரூமில் நடந்த விஷயத்த இப்படி தான் எல்லோரும் முன்னாடியும் சொல்லுவியா, இல்லை நான் சைலண்ட்டாக இருந்தேன், அவங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் சொன்னேன், ஆனால் அவங்க இப்படி எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இனிமேல் ரூம்குள்ளே நடக்கிற விஷயம் ரூம்குள்ளே மட்டும்தான் இருக்கணும், வெளியில் மட்டும் வந்துச்சு அவ்வளோதான், உன்னை பிடிச்ச போயெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கல, என்ன காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அது உங்ககிட்டயும் நான் தெளிவாக சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப ஏதாச்சும் என்னை டென்ஷன் ஆக்கிற மாதிரி பண்ணேன், அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. மயில் ஃபோன் பண்ணுறாங்க. சுடரும் எடுத்து பேசுகிறாங்க. எப்படி இருக்க, நீ எப்போ பாரு உன்னோட ஞாபகமாகவே இருந்துச்சா, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிக்கா நானும் அவரும் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம், நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. உங்கள் அக்கா கிட்டேயும் சொல்ல வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டிகிட்ருக்காரு நம்ம குமரவேலு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. பழனி இருந்துட்டு என்னடா மாப்பிள்ள எங்கடா காலையிலேயே கிளம்பி போயிட்டு வந்த, கடைக்கு போயிட்டு வந்த மாமா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. என்னடா உங்கள் கடைக்கியா, இவ்வளோ காலையிலேயேவா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் கிடைக்கல மாமா, வேறு ஒரு கடைக்கு போயிட்டு வரேன். ஆமாம் என்னடா கடையில் கையில் ஏதோ மறைச்சி வச்சுருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. எதையோ வச்சுருக்க, எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, என்னென்ன காட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை அவரே ஏமாற்றி பிடுங்கி பார்க்குறாரு. பார்த்தா ப்ரெக்னன்சி டெஸ்ட் இருக்குது, வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நானே என் வாயால் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மச்சான் வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு பேச்சை கூட சொல்லாமல் நீங்கள் மட்டும் சந்தோஷப்பட்டுட்ருக்கீங்க, வீட்டில் அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மொத்த பேரும் வரட்டுங்கிற மச்சான், அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, செந்தில், மீனா, அரசின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சுகன்யா இருந்துட்டு எல்லாரையும் வர சொல்லி, நீங்கள் தாத்தா ஆயிட்டீங்க மாமா, அக்கா நீங்களும் பாட்டி ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு முத்துவேலும் நம்ம வடிவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ராஜு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.